அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இப்போ ஒரு திருமண காலம், அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பரணி, பூரம், புராடம். அதுல குறிப்பா பரணி நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் அல்லது பூரம் நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் சிம்ம ராசி. தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவர். மேச ராசியா இருந்தா பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், சிம்ம ராசியா இருந்தா பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம், தனுசு ராசியாக இருந்தால் பூராட நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்தில் சந்திரன் இறக்க பிறந்தவர்கள். அப்படின்னா 2 பாதம், சுக்கரனுக்கு 20 வருஷம். அப்ப 2 பாதம் முழுசா கிடக்கணும்னா 10 வருஷம் ஆகும். நம்ம முழுசா 2 பாதத்தை அது கிடக்கல, அதனால் 5 வருஷத்தை கடந்துட்டார். அப்ப 5லிருந்து அடுத்த 5வது வருஷத்துல தான் இந்த சந்திரன் பயணித்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ மிச்சம் ஒரு பாதத்தை கடந்துட்டாக்கா 15 வருஷம் இருக்கணும், 2 பாதத்தை கடந்தா 10 வருஷம் தான் இருக்கணும். மத்தியில இருக்கிறதுனால நாம 10 வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்தை கூட்டி 11 வருஷம் இருப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப சுக்கர திசையில 11 வருஷம் இருப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் சூரியனுடைய திசையில 6 வருஷம் வருது. 3வது திசையாக திருமண கால பருவ கால திசை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய சந்திரனுடைய திசை, அதாவது சுக்கர திசை சூரிய திசைக்கு முடிஞ்சி வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய திசை அப்படின்னு பாக்குறோம். இப்ப சந்திரனுடைய திசை நடக்குது. சந்திரனுடைய திசை 10 வருஷம். இந்த சந்திரனுடைய திசையில கேது புத்தி அப்படின்னு வரும் இல்லையா, சந்திர திசையில கேது புத்தி. அது வரைக்கும் 7 வருஷம் 10 மாசம். அப்ப 24 வருஷம் 10 மாசம் ஆயிடுது. 25வது வருஷத்துல சந்திரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தி அப்படின்னு வரும். பாருங்க, இந்த சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் இருக்காரு 2ஆம் பாதத்துல. அப்ப சுக்கர திசை சந்திர புத்தி பிறக்கும் போதே முடிஞ்சிருச்சு. அது சுக்கரன் சூரியன் சந்திரன் அது முடிஞ்சு போச்சு. அடுத்ததா பாதிப்பு தரக்கூடிய இடம் எது அப்படின்னா சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை. அந்த சந்திரன் சுக்கரன் சாரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த நவாம்சத்துல அந்த சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சுக்கரனுடைய 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவாம்சத்திலே நீச்சம். இந்த சுக்கரன் கூட சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே பூரத்திலோ பரணியிலேயோ போராடத்திலேயோ அது அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே போதும். அது 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், எதில் வேணா இருக்கலாம். சுக்கரன் சாரத்தில் சுயசாரம் பெற்றுவிட்டால் சந்திரனுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தி வரும்போது அப்ப சந்திரனுக்கு 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல அது உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்போ 2ஆம் பாதத்துக்கு சந்திர திசையில மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அதுல சந்திர திசையில சுக்கரனுடைய புத்தி, அதாவது கேது புத்தியை கடந்து சுக்கர புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் 20 மாதம் சுக்கர திசையில, அதாவது சந்திரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தி 20 மாசம். அதுல 2வது பாதத்துல ஒரு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த 20 மாசத்துல 10 மாசம் அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது சந்திர திசையில சுக்கரனுடைய புத்தி 20 மாசம், 1 வருஷம் 8 மாசம். அப்ப 20 நாளா பிரிச்சோம்னா ஒரு பாதத்துக்கு 5 மாசம், 2 பாதத்துக்கு 10 மாசம். அந்த 10 மாசத்தை கூட்டும்போது 24 வருஷம் 10 மாசத்துல 10 மாசத்தை கூட்டினோம்னா 25 வருஷம் 8 மாசம். இந்த காலத்துல இந்த 24 வருஷம் 10 மாசம் இருக்கு இல்லையா, 25வது வருஷம் அப்ப கல்யாணம் பண்ணனாங்க அப்படின்னா அந்த கல்யாணம் ரத்தாகிவிடும். ஏன்னா அப்ப சந்திரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தியில முதல் 5 மாசமோ 2வதாக நடக்கக்கூடிய 5 மாசமோ கல்யாணம் பண்ணக்கூடாது.
அப்போ மூன்றாவது பாதம் அப்படின்னு வரும்போது இந்த சந்திரன் மூன்றாவது பாதம், சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல மூன்றாவது பாதத்திற்கு போயிடுவாரு. அப்ப தோஷம் நீங்கிடும். இது தெரியாம நிறைய பேர் இந்த விதிகளை கவனிக்காத காரணத்தினால சந்திரனுடைய திசையில சுக்கிரனுடைய புத்தியில அந்த சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் இருந்து சுக்கிரன் நீச்சமடையாமல் அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டு நின்னாலே இந்த விதியானது நடக்கும். இது போல அப்பாஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண கால திறவுகோல் அப்படின்னு சொல்றான். திருமண பொருத்த திறவுகோல். இந்த விதிகளை தெரியாத பலரும் புரியாத பலரும் இந்த சந்திரனுடைய திசையில சுக்கிரனுடைய புத்தியில கல்யாணம் பண்றாங்கன்னா, இது லக்னமா இருந்தாக்கா 7ஆம் பாவாதிபதியா சுக்கிரன் வந்துருவாரு, லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதியா சந்திரன் வந்துருவாரு. அப்போ 9ஆம் பாவாதிபதியான சந்திரன் 7ஆம் பாவாதிபதியான சாரத்துல ஏறி நிக்கிறதுனால அவரு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். ஆனா சந்திர திசையினுடைய முதல் 10, அதாவது சுக்கிரனுடைய புத்தியில 20 மாசத்துல முதல் 10 மாசத்துல கல்யாணம் செஞ்சா அந்த கல்யாணம் தானாகவே ரத்தாகிவிடும். என்ன காரணம்னா நீங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஏதோ ஒரு சூழலை உருவாக்கி கணவன் மனைவிக்குள்ளார பிரிவை கொடுத்து டைவர்ஸ கொடுத்துரும். இது போல இந்த விதிகளை எல்லாம் நீங்கள் இன்னும் ஆழமாக நவாம்சத்தில் அந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரில் அப்பா ஜோதிட சூத்திரம் காலை மாலை இரவு ஆகிய 3 நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்திலே மிகப்பெரிய சவாலான வேலைன்னு சொல்றோம். நீங்க வெறுமனே 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பல மாதங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு போராடி எல்லா வேலைகளையும் செய்து நிறைவாக திருமணம் செய்து கொடுத்ததாக நினைத்தாலும் சில தினங்கள் கூட வாழாமல் அந்த குடும்பம் பிரியும் பொழுது, கணவன் மனைவி பிரியும் பொழுது லட்சக்கணக்கான ரூபாயை நஷ்டமடைவதோடு பொருளாதார நஷ்டமும் மன உளைச்சலும் வேதனையும் வந்து மிக்கும். இது போல நடக்காம இருக்கிறதுக்கு தான் அப்பா ஜோதிட சூத்திரமானது திருமண பொருத்த திறவுகோல் அப்படிங்கக்கூடிய விதியை வகுத்து உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு மக்கள் சேவை செய்து ஜோதிடத்துடைய நற்பலனை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தொடர்ந்து நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.